வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை பொடி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, தனியா, புளி, பூண்டு, காய்ந்த மிளகாய். உங்களுக்கு இந்த பொடி தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ எல்லா பருப்பும் வறுத்துக்கணும். எல்லாம் 100 கிராம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பருப்பு வகையெல்லாம் வறுத்துக்கணும். தனியா வறுத்துக்கணும். எல்லா பருப்பையும் வறுத்து எடுத்துட்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும், வேற ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். மிளகு, சீரகம் நல்லா வறுபட்ட பிறகு வெள்ளையில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தனியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். தனியா வறுக்கும் போது நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் தான் அதிகமானாலும் கசப்பாயிடும். கீரையை போட்டு நல்லா சூடு ஏற்கனவே நிழலில் காஞ்ச கீரை, காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துட்டு அதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பூண்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கணும். சின்ன துண்டு பெருங்காயம் போட்டு வறுத்து எடுத்துடணும். சின்ன துண்டு போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். எண்ணெயிலே பொரிஞ்சிடணும். நல்லா கிறிஸ்பாக வருது பாருங்கள், அந்த மாதிரி வரணும். பொரிச்சு எடுத்துகிட்டு அதுலேயே மீதி எண்ணெயை வறுத்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜார் ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸிட்டு எடுத்து பாருங்கள். நல்லா ஃப்ளேவர் வாசனை எப்படி வருது.